முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அல்லேலூயா. இவன் உபவாசம் தொடங்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் நாளே இவனுடைய வார்த்தை யார் கேட்டதா? சரி, ஏன் பதில் வரல? 21 நாட்கள் தானியேல் தேவ சமூகத்திலே உபவாசத்திலே காத்திருக்கிறான். தன் சரீரத்தை ஒடுக்கி தேவனை நோக்கி பார்க்கிறான். புசிக்கல, குடிக்கல, எதுவுமே பண்ணல. 21 நாட்கள் ஆண்டவரோடு மட்டும்தான் அவன் உறவாடுகிறான். ஃபர்ஸ்ட் நாளே அவன் முழங்கால் போட்ட ஃபர்ஸ்ட் நாளே இவன் தேவ சமூகத்திலே எதை கேட்டானோ அதுக்குரிய பதிலை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் பதில் எங்க வரல? தானியேல் கிட்ட பதில் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் நாள் என்ன வந்துருச்சுங்களா? தானியேலுக்கு என்ன வந்துருச்சுங்களா? பதில் வந்துருச்சு. அந்த பதில பிசாசு பிடிச்சு வச்சிருக்கான். அல்லேலூயா. உங்களை பார்த்து இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டாரு. உங்க பதில பிடிச்சு வச்சிருக்கிறான் பிசாசு. அல்லேலூயா. சோதித்து பார்ப்பதற்கு. அவர் சோதிக்கிறவர் அல்ல, பிசாசு சோதிக்கிறவன். அல்லேலூயா. ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. யார் நம்மளை சோதிப்பான்? அல்லேலூயா. சரி, உங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் நடக்கிறதுக்காக தேவ சமூகத்தை காத்திருக்கிற, வீடு கட்டணும், உன் பிள்ளைங்களுக்கு இந்த காரியம் நடக்கணும், நீங்க ஏசப்பா கிட்ட கேட்ட. ஆனா ஆண்டவரு நீ கண்ணீர் வடித்த அடுத்த செகண்டே பதில் கொடுத்துட்டாரு. அந்த பதிலை யார் பிடிச்சு வச்சுங்கிறது? ஏன் பிடிச்சு வச்சுக்கிறா சொல்லுங்க? கொஞ்ச நாளா இவங்களை பிடிச்சு வச்சா இவங்க எல்லாரும் இயேசு இயேசு என்கிறார்களே, ஆண்டவர் எனக்கு எல்லாம் செய்வார் என்று சொல்றாங்களே, அந்த இயேசுவை விட்டு இவங்க வழி விலகி போவாங்க. அப்படி விலகி போயிட்டா அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக தான் பிசாசு பிடிச்சு வச்சுங்கிறான். இது தெரியாத எத்தனையோ கிறிஸ்தவங்க 2 நாள் ஜெபம் பண்ணிட்டு ஐயோ வரல, இந்த தெய்வம் வேஸ்ட்னு மாறிடுது. அல்லேலூயா. தானியேல் எத்தனை நாள் காத்திருந்தான்? நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாட்சி. எங்களோட ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அவருக்கு வேற கேஸ்ட், அவர் நம்ம கேஸ்ட் கிடையாது, அவர் அதர் கேஸ்ட். அவர் ஆனால் இயேசுவை ஏற்றுக்கிட்டார். நாடார் கேஸ்ட்ல இருந்து இயேசுவை ஏற்றுக்கிட்டார். இயேசுவை ஏற்றுக்கிட்டு நம்ம கேஸ்ட்லயே ஒரு பொண்ணை கட்டிட்டாரு. ஆனால் ஊழியம் செய்யறாரு. அநேகருக்கு ஜெபம் பண்ணோம்னா அவங்களுடைய கர்ப்பங்கள் திறக்கப்பட்டு குழந்தை இருந்துச்சு. அநேகர் வந்து ஜெபம் பண்ணிப்பாங்க அந்த ஐயா கிட்ட. ஆனா அவங்களுக்கு வந்து அவர் ஜெபிக்கிற எல்லாருக்கும் எந்தெந்த பிள்ளைங்க வந்து குழந்தை இல்லாம இருக்குதோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை செய்திருக்கிறார். அவங்க சபையில இன்னைக்கு அநேக ஜனங்கள் வருகிறார்கள். நானே ஒரு முறை அவங்க சபையில பிரசங்கம் பண்றது கூப்பிட்டு இருக்காரு. இவ்வளோ அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க மனைவிக்கு குழந்தை இல்லை. யாருக்கு குழந்தை இல்லை? இப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? யார் இந்த ஐயா? எல்லாருக்கும் ஜெபம் பண்றாரு, எல்லாருக்கும் குழந்தைய கத்தர் கொடுக்குறாரு. இந்த ஐயா அப்ப யாரு? இந்த ஐயாவுக்கு ஏன் குழந்தை இல்ல? எத்தனை வருஷம் குழந்தை இல்ல? 12 வருஷமா குழந்தை இல்லை. 12 வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிறார். எவ்வளவு அவமானம், எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு பாடுகள் இருக்கும். எவ்வளவு பேர் எவ்வளவு கேவலமா பேசுவாங்க. ஊழியம் செய்யற ஊழியக்காரன், நீ போய் எல்லாரும் ஜெபம் பண்ண சுகமாகுதுல உங்க வீட்டுல அப்ப நீ போலி ஊழியம் செய்ய சொல்லுவாங்க. சொல்லிக்கிறாங்க. எத்தனை பேர் என்கிட்ட சொல்லி அழுவார். ஒரு நாள் என் கையை பிடிச்சிட்டு சொன்னார், ஐயா ஊழியமே விட்டுலாம்னு நினைக்கிறேன். நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் எல்லாருக்கும் அற்புதம் செய்யறாரு. நான் ஆண்டவர் கிட்ட 12 வருஷமா போராடிக்கிட்டு இருக்கேன். ஒரே ஒரு பிள்ளை கொடுங்க, அதோட கூட நித்துருங்க ஆண்டவரே. என் மனைவி கர்ப்பமா இருக்கு, ஒரு பிள்ளை கொடுங்க ஆண்டவரே. 12 வருஷமா கேட்கிறேன் ஐயா. இல்லவே இல்லை. இந்த ஊழியத்துக்கு வந்து நான் படாத பாடு இல்லை. எல்லாம் இருக்குது. பணத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு, வீட்டை கொடுத்துருக்கிறாரு, வருமானத்தை கொடுத்துருக்காரு, ஊழியத்துல விசுவாசங்கள் எல்லாம் தசமபாகம் காணிக்கை கொடுக்குறாங்க. இதை வைத்து சாப்பிட்றதுக்கு அளவுக்கு போதுமான இதை கொடுத்தாரு. ஆனா இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லை. அல்லேலூயா. ரொம்ப அழுதுட்டார். இதான் கடைசி ஊழியத்தை விட்டுலான்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன், ஆண்டவர் நினைத்தார் என்று சொன்னார் கர்ப்பத்தை திறக்க அவர் வல்லவர். எத்தனை பேர் கையா பிரசங்கிக்கிற? எத்தனை பேர் உன்னால சுகமடைந்தார்கள்? உனக்கு தரமாட்டாரோ? 12 வருஷம் காத்துரு. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஆண்டுடைய வஸ்திரத்தை தொட்டா வல்லமை புறப்பட்டுச்சு. 18 வருஷமாய் கூனியா இருந்தவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது வல்லமை புறப்பட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உன்னையும் தொட வல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரை தொட வல்லவருங்க அவரு? 12 வருஷமா போராடிக்கிட்டு இருந்தவருடைய வஸ்திரத்தை தொட்ட போது வல்லமை புறப்பட்டுச்சு என்று சொன்னார். சொன்னேன், ஐயா நீங்க கவலைப்படாதீங்க, ஆண்டவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைப்பது இந்த பூமியில ஒரு காலம் தடைபடாது. நாங்க ஒரு நாள் ஜெபிச்சோம். ஜெபிச்சு சொன்ன ஒரு நாள் ஆண்டவர் தரிசனம் சொன்னாரு. தரிசனத்தோடு சொன்னேன்,
ஆண்டவர் அவருக்கு 2 பிள்ளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஊழியம் செலுத்தி இருக்கிறது. நம்ம ஆண்டவர் தடைகளை உடைக்கிறவர். 21 நாள் தேவ சமூகத்துல காத்திருந்தான். பதில் ஃபர்ஸ்ட் நாளே வந்துருச்சு. ஆனால் சத்துரு அவன் பதிலை பிடித்து வைத்திருந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு அவன் பதிலை பிடித்து வைத்திருந்தான். ஆனால் ஒரு நாள் கூட அவன் சோர்ந்தே போகல, ஜெபத்தையும் விடல. அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து பிடித்து வைத்திருந்த பதிலை அவன் திரும்ப பெறும் வரைக்கும் ஆண்டவரை விடல. அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். இந்த உபவாச நாள்ல கர்த்தர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்துல காத்திருக்கிற, அவன் பதில் வந்துருச்சு. பிசாசு ஒருவேளை பிடித்து வைத்திருக்கலாம். ஆண்டவர் அவன் பிசாசை உடைத்து பதிலை சீக்கிரம் உன் கையில தரப்போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாக இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்படுவோம் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் யோனாவை தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த ஜனங்கள் பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன், இந்த ராஜ்யத்தை அழிச்சு போட போறேன். நீ போய் இந்த ஜனங்களுக்கு பிரசங்கின்னு வார்த்தையை சொல்லி அனுப்புறார். யோனா போய் 3 நாள், பெரிய நகரம் அது நினிவே, 3 நாள் ஆகுது அதுக்குள்ள போறதுக்கு. 3 நாள் பிரயாணமா பண்ணிட்டு அந்த நினிவேக்குள்ள போகும்போது நினிவே மக்கள் கிட்ட பார்த்து சொல்றான், இது மாதிரி இந்த தேசத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். இந்த தேசம் பாவம் நிறைந்த தேசமா இருக்கிறது. சீக்கிரத்திலே கர்த்தர் இந்த தேசத்தை இல்லாமல் போக பண்ண போகிறார் சொல்லிட்டு வந்துடுறான். ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவர் தேசத்தை அழிக்க போறான்னு பயந்துகிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, ரட்டுடுத்தி சாம்பலிலே உபவாசத்தில் நின்றார்கள் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இவர்கள் மாத்திரமல்ல, இந்த செய்தி ராஜாவுக்கு பரவினது. ராஜா கட்டளை போட்டான், ஆடு மாடு முதற்கொண்டு யாருமே ஆண்டவர் நம்ம மேல இந்த சாபத்தை நீக்கிற வரைக்கும், நம்மளை அழிக்காமல் இருக்கிற வரைக்கும் நம்ம உபவாசத்துல நின்று ஆண்டவரிடத்துல பதிலை பெற்றுக்கிட்டு இந்த சாபத்துல நம்ம விடுதலை ஆகணும்னு சொல்லிட்டு ராஜா கட்டளை பிறப்பித்தான். ஜனங்களுக்கு எல்லாருக்கும் ஆடு மாடுகள் கூட மேயத்துக்கு போனீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எது போனீங்களாங்க? நம்ம என்ன பண்ண உபவாசம்னா நம்ம மட்டும் சாப்பிடாது இருப்போம், வீட்டில் இருக்க எல்லாரும் சாப்பிட வச்சிருவோம். ஆனா அங்க வேதம் சொல்கிறது, ஆடு மாடுகள் கூட என்ன பண்ணலையா, மேயத்துக்கு போல கட்டடியிலே அப்படியே கட்டி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. உட்கார்ந்து தேவ சமூகத்துல நட்டுடுத்தி உட்கார்ந்து, ஆண்டவரே ஒருவேளை நாங்கள் செய்த பாவத்தினால எங்க தேசத்தை அழிக்காதங்கப்பா. எங்க தேசத்துல இத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள், இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க, இத்தனை பெரியவங்க இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் அழிந்து போயிட்டானா என் ராஜபாரமே அழிந்து போயிடுமே. ஒரு விசை மனம் இருங்க ஆண்டவரே. நட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து கண்ணீர் வடித்தார்களாம். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பெல்லாம் நம்ம உபவாசத்துல தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிறோமோ அப்பெல்லாம் இயேசு இறங்கி வந்து பதில் கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அல்லேலூயா. சொன்னவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. இவங்க தேவ சமூகத்துல ரட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசத்தினால 120,000 பேர் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுத்தார். அல்லேலூயா. உபவாசம் என்பது அவர் பவர்ஃபுல்லானது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவ சமூகத்துல உபவாசத்துல நின்றார் என்று சொன்னால் அந்த மனிதன் மேல கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுவார்.